சொல்லுமா. இது ரொம்ப ரொம்ப நன்மைகள். இது வந்து இப்போ இந்த பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு இந்த கொட்டையை சிலர் எரிஞ்சிடுறாங்க. எரியக்கூடாது. இதில் வந்து கிரேவி செய்யலாம், குழம்பு செய்யலாம், வறுவல் செய்யலாம், வடை, சில்லி நிறைய செய்யலாம். ஆனால் இதனுடைய நன்மைகள் வந்து ஏகப்பட்டது இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 மட்டும் சொல்கிறேன். இது நிறைய சேர்த்துக்கிட்ட வரைக்கும் கின்ஸ்னால பளபளன்னு ஆகும். ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு இதை வச்சு என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு இதை வச்சு நாம் வந்து பச்சை மசால் பச்சை மசாலாங்கிறதுக்காக கிரீன் கலர் இருக்குன்னு நினைக்காத. அப்படியெல்லாம் வராது. பச்சை மசாலா அதாவது வறுக்காம, எந்த மசாலா பொடியும் வறுக்காம பச்சையா போட்டு அரைச்சி செய்யறது. தோசை, இட்லி, சப்பாத்தி, சாதம் செம்மையா இருக்கும். செஞ்சுக்கலாம். ஓகே, ரெடி. சாப்பிடலாமா? இன்னும் மட்டன் குழம்பு மாதிரி வாசம் வருது. அப்படிதான் இருக்கும். தோசையை பிச்சு இந்த காய் எடுத்து சாப்பிட்டா மட்டன் குழம்பு சூப்பரா இருக்கு. நம்ம வாயை மட்டும்தான் ஏமாத்த முடியும். இது பெலாப்பட்டைன்னு சொல்லிட்டு, ஆனா நம்ம மனசு நினைச்சுக்கலாம் மட்டன் குழம்பு. எனக்கு ஒரு வாய் வை, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பெலாப்பட்டையோட வை. எப்படி இருக்கா? செம்மையா இருக்கு. சூப்பரா இருக்கு.